வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திருநாசர். தொழில் முயற்சியாளர்களை பாதுகாக்க இந்த அரசாங்கத்தால் முடியாது போயுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2026 வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு சலுகைகள் இல்லாத சர்வதேச நாணய நிதியத்தின் வெறும் வரவு செலவு திட்டமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டார். சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் சமூக ஜதார்த்தத்தை புரிந்து கொண்டு முன்வைக்கப்பட்டதொரு வரவு செலவு திட்டமாக அமையவில்லை. நாட்டு மக்கள் இன்று பல துயரகரமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். வறுமை அதிகரித்து காணப்படுகின்றது. வேலையின்மையும் அதிகரித்துள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% மேலாக பங்களிக்கும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் தொழில் நடவடிக்கைகள் வீழ்ச்சி கண்டுள்ளது. அவர்களது வாழ்க்கை சீர்குலைந்து போயுள்ளது. இவர்களை பாதுகாக்க இந்த அரசாங்கம் முடியாதுள்ளது. இவர்களை பாதுகாக்க இந்த அரசாங்கத்தால் முடியாது போயுள்ளது. அனைத்தையும் எதிர்க்கும் மனநிலையில் நாங்கள் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. நாட்டு மக்களின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம். அனைத்தையும் எதிர்க்கும் மனநிலையில் நாங்கள் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜடி சில்வா தெரிவித்துள்ளார். 2026 வரவு செலவு திட்ட உரை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். බදු වැඩිකිරීම් ගැන කතා කරේ නෑ. නමුත් වැට් එක මාසකට ලක්ෂයක් වෙනකං අඩු කරා සහන සීමාව. කියන්නේ ලක් පොඩි කඩේකටත් වැට් එක වදිනවා. ඊළඟට අර වයසක කට්ටියට දුන්නනේ 105ක පොලියක්. ඒ පොලිය දෙසැම්බර් 31 වෙනිදායින් නවත්තනවා කියන එක සඳහන් කරේ නෑ. பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்த பெருமை முன்னாள் ஜனாதிபதி உட்பட அந்த அரசாங்கத்திற்கே சேரும். அவர்களின் உழைப்பை இந்த அரசாங்கம் தமக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்டுக் கொண்டு பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டுவிட்டதாக குறிப்பிடுகிறது. தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் சிறந்த திட்டங்கள் எதுவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. மாறாக பல போலியான வாக்குறுதிகள் மாத்திரமே இம்முறையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே வரவு செலவு திட்டம் பற்றி பெரிதாக குறிப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. அரசு நிர்வாகம் டிஜிட்டல் மயப்படுத்தல் நிகழ்நிலை கொடுக்கல் வாங்கல் முறைமை பற்றிய முன்மொழிகள் வரவேற்கத்தக்கவை. புதிய மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும். அப்போதுதான் டிஜிட்டல் பொருளாதார பயனை பெற்றுக் கொள்ள முடியும். எதிர்வரும் 2028 ஆண்டிலும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி தொடரும் என ஜனாதிபதி அன்ருகுமார் திஸ்நாயக்க தெரிவித்துள்ளார். மக்களுக்கு எதிராக யாரேனும் தவறு இழைத்திருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு அமைவாக தண்டனை வழங்கப்படும் என ஜனாதிபதி அன்ருகுமார் திஸ்நாயக்க தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நேற்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்ருகுமார் திஸ்நாயக்க நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். ஒரு வருடத்தில் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதி செய்துள்ளோம். நாட்டின் ஏற்றுமதி இறக்குமதி துறைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியா பாகிஸ்தான் மோதலால் எமது நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என நினைத்தார்கள். ஆனால் அவற்றுக்கு மத்தியில் பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தியுள்ளோம். சுற்றுலா பயணிகளின் வருகையால் அந்நிய செலாவணியை அதிகரிக்க முடிந்தது. அரச வருமானத்தை 108% மீண்ட போதிலும் 16% அதிகரிக்க முடிந்துள்ளது. முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த முடிந்துள்ளது. எதிர்வரும் வருடத்திற்காக ஒதுக்கப்பட்ட மிகப்பெரிய தொகை ஜனாதிபதியின் கீழுள்ள நிதியமைச்சுக்கு 634 பில்லியன் ரூபாவாகும். சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சகத்திற்கு ரூபாய் 554 பில்லியன், பாதுகாப்பு அமைச்சுக்கு ரூபாய் 455 பில்லியன் மற்றும் கல்வி அமைச்சிற்கு ரூபாய் 301 பில்லியன்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கை பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளது. உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டுத் துறை வலுப்படுத்தப்பட்டுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான நலன்புரி கொடுப்பனவுகள் தொடர்பில் மீள ஆராயப்படும். அஸ்வஸ்ம பெறும் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் கொள்வனவிற்காக கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுத்தோம். 2030 ஆண்டுக்குள் கடன் சுமையை 87% குறைப்பதே எனது நம்பிக்கையாகும். அரச நிதி ஒழுக்கத்தையும் வெளிப்படைத்தன்மையையும் பேணுவதற்கு சகல அமைச்சுகளுக்கும் பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. அரச நிர்வாகத்தை மறுசீரமைக்கவும் டிஜிட்டல் மயப்படுத்தவும் அடுத்த ஆண்டு பல திட்டங்கள் அமுல்படுத்தப்படும். கையூட்டல் மற்றும் ஊழலை ஒழிப்பதன் மூலம் பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப முடியும். 2025 ஆண்டு $823 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளன.
2026ஆம் ஆண்டு அரச சொத்துக்களை முகாமைத்துவம் செய்யும் சட்டமூலத்தை நிறைவேற்றுவோம். குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும் போது என்னை ஹிட்லர் என்று விமர்சிக்கின்றனர். மக்களுக்கு எதிராக யாரேனும் தவறு இழைத்திருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு அமைய தண்டனை வழங்கப்படும். யாருக்கும் பாரபட்சம் பார்க்கப்படாது. இந்த செப்டம்பரில் இலங்கை $823 மில்லியன் அந்நிய நேரடி முதலீட்டை பெற்றுள்ளது. வரி வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் மூலோபாய திட்ட முறைமை சட்டம், துறைமுக நகர சட்டம் திருத்தம் செய்யப்படும். அரச வரி திரட்டலை உறுதியாக பேணுவதற்கு தேசிய கணக்காய்வு சட்டம் அடுத்த வருடத்தில் திருத்தம் செய்யப்படும். ஏற்கனவே உள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த நிபுணர் குழுவை நியமித்தல். 2028ஆம் ஆண்டிலும் நாங்களே ஆட்சியில் இருப்போம். 2024ஆம் ஆண்டுக்கு இணையாக 2025ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட வெளிநாட்டு அரசமுறை கடன்கள் செலுத்தப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டு முதல் 10 மாத கால பகுதியில் வாகன இறக்குமதிக்காக $1933 மில்லியன் கடன் பற்று பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டு அரசு வருமானத்தை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டு பொருளாதார வளர்ச்சியை 7% அதிகரிக்க நடவடிக்கை. 2032ஆம் ஆண்டு தேசிய உற்பத்திக்கு சமமாக கடனை 90% குறைப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. $430 மில்லியன் இறக்குமதி செலவினம் அதிகரித்துள்ளது. 2024 செப்டம்பர் நிலவரப்படி வெளிநாட்டு வருமானம் $19,338 மில்லியனாக இருந்தது. 2025ஆம் ஆண்டில் அவை $21,272 மில்லியனாக அதிகரித்துள்ளது. இது $1,934 மில்லியன் அதிகரிப்பாகும். பாரிய அளவிலான உற்பத்திக்காக தனியார் துறை உருவாக்கப்பட்டு வருகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்பாடுகளை மீளாய்வு செய்து நாட்டுக்கு தேவையான பிரதிபலன்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்போம். அரசு வருமானத்தை 108% மீழ்ந்த போதிலும் 16% அதிகரிக்க முடிந்துள்ளது. முறைசாரா வழிமுறைகள் மூலம் வரிச் சலுகைகளை வழங்குவது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இலகுபடுத்தப்பட்ட பெறுமதிசேர் வரி முறைமை ரத்து செய்யப்பட்டு வரி திரும்பப் பெறும் முறை சீர் செய்யப்படும். அரச ஊழியர்களின் சம்பளத்தை 3 கட்டங்களாக அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். புதிய தீர்வை வரி கொள்கைகள் அமுல்படுத்தப்படும். 2028ஆம் ஆண்டிலும் நாங்களே ஆட்சியில் இருப்போம். கிராமப்புற வறுமையை ஒழிப்போம். திருகோணமலை சீகிரியா உள்நாட்டு விமான நிலையத்தையும் யாழ்ப்பாணம் தேசிய விமான நிலையத்தையும் மேம்படுத்துவதற்கு $1000 மில்லியன் ஒதுக்கீடு. நீர்வள சுற்றுலா தொழிலை வளர்ச்சியடைய செய்வதற்கு $3500 மில்லியன் ஒதுக்கீடு. சுற்றுலாத்துறையின் நிறுவனங்களை வலுவூட்ட $3500 மில்லியன் ஒதுக்கீடு. குறிப்பாக ஹப்புத்தளை பகுதியில் உள்ள சுற்றுலா தளத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். 2026ஆம் ஆண்டு பல்வேறு கடன்களுக்காக $80,000 மில்லியன் ஒதுக்கீடு. விவசாய மேம்பாட்டுக்காக $1700 மில்லியன் ஒதுக்கீடு. பொருளாதார நெருக்கடியில் உள்ள வியாபாரிகளுக்கு $15 மில்லியன் கடன் வழங்குவதற்காக $25,000 மில்லியன் ஒதுக்கீடு. தொழிற்சாலை வலயத்தை அபிவிருத்தி செய்வதற்கு $1000 மில்லியன் ஒதுக்கீடு. தேசிய தனி பொருளாதார மையம் உள்ளிட்ட முதலீடுகளுக்காக $2500 மில்லியன் ஒதுக்கீடு. தேசிய ஏற்றுமதி வளர்ச்சிக்காக $250 மில்லியன் ஒதுக்கீடு. கட்டுநாயக்க விமான நிலைய விரிவாக்க திட்டம் அடுத்த ஆண்டு மீண்டும் தொடங்கும். பெருந்தோட்ட மக்களின் வேதன அதிகரிப்பிற்காக $5000 மில்லியன் ஒதுக்கீடு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு உழைப்புக்கேற்ற வகையில் நியாயமான சம்பளம் அவசியம் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது நாளாந்த சம்பளமாக $1350 வழங்கப்படுகின்றது. 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அது $1550 அதிகரிக்கப்பட வேண்டும் என யோசனை முன்மொழிகின்றேன். $1550 சம்பளத்திற்கு மேலதிகமாக அரசாங்கத்தால் வரவுக்கான நாளாந்த கொடுப்பனவாக $200 வழங்குவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. தோட்ட நிர்வாகம் $1550 வழங்கும். அரசாங்கம் $200 வழங்கும். அந்த வகையில் நாளொன்றுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு $1750 கிடைக்கப்பெறும். தோட்ட தொழிலாளர்கள் 25 நாட்கள் வேலைக்கு வந்தால் அவர்களுக்கு $10,000 சம்பள அதிகரிப்பு கிடைக்கப்பெறுகின்றது. பெருந்தோட்ட நிறுவனங்களுக்குரிய குத்தகை ஒப்பந்தம் 2042 நிறைவு பெறுகின்றது. செயற்கை நுண்ணறிவு சேவை நிலையங்களுக்கு $750 மில்லியன் ஒதுக்கீடு. அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவுகளை பெறும் குடும்பங்களுக்கு புரோட்பேண்ட் வவுச்சர்களை வழங்க நடவடிக்கை. புதிய தொலைபேசி கோபுரங்களை நிறுவ நடவடிக்கை. முதலீட்டாளர்களுக்கு வரி சலுகைகள். சுவசிரிய சேவைக்காக $4.2 பில்லியன் ஒதுக்கீடு. மகாபல உள்ளிட்ட கொடுப்பனவுகளுக்காக $2500 மில்லியன் ஒதுக்கீடு. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்விக்காக மகாபல கொடுப்பனவு $10,000 மேலதிகமாக $5,000 வழங்கப்படும். 2026ஆம் ஆண்டு முதல் மகாபல $10,000 வரை அதிகரிக்கப்படும். வடக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பகல மல்வத்தோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை துரிதப்படுத்துவதற்காக $5,000 மில்லியன் ஒதுக்கீடு. நீர்ப்பாசனத்துறையை மேம்படுத்துவதற்கு $91,700 மில்லியன் ஒதுக்கீடு. வடக்கு தெங்கு முக்கோண வலயத்தில் தெங்குச்சிகையை தொடர்ந்தும் விஸ்தரிக்கும் பொருட்டு $600 மில்லியன் ஒதுக்கீடு.
பெண்களின் நலன் நோன்புகையை நோக்கமாக கொண்ட நிகழ்ச்சி திட்டத்திற்காக மேலதிகமாக 200 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. வெங்காயம், கிழங்கு உள்ளிட்ட பொருட்களுக்காக களஞ்சிய சாலைகளை மேம்படுத்துவதற்கு 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. சர்வதேச போட்டிகள் தொடர்பாக வீர வீராங்கனைகளை தயார்படுத்துவதற்கு 1163 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. நாடகம், சினிமா துறையை மேம்படுத்துவதற்கு 50 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மனித யானை மோதலுக்கு தீர்வை பெற்றுக் கொள்வதற்காக 10 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மனித யானை மோதலை கட்டுப்படுத்துவதற்கு விசேட பயிற்சியுடன் 5000 சிவில் அதிகாரிகள் நியமனம். வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு நிவாரண வட்டியுடன் வீட்டுக்கடன் வழங்கப்படும். பெண் வியாபாரிகளை மேம்படுத்துவதற்காக 240 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கிராமிய பாதைகள் மறுசீரமைப்பிற்காக 24,000 மில்லியன் ரூபாயும், கிராமிய பாலங்களுக்காக 2,500 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கீடு. சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்களின் வசதிகளுக்காக 1163 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. வடக்கு மற்றும் கிழக்கு விளையாட்டு வளாகங்களின் அபிவிருத்திக்கு 150 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. வாகன இறக்குமதிக்காக 1933 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள கடன் கடிதங்கள் திறப்பு. தம்புள்ள குளிர்பதன சேமிப்பு, விவசாய சேமிப்பு வசதிகளை திறம்பட பயன்படுத்த அவதானம் செலுத்தல். இடைநிறுத்தப்பட்டிருந்த அதிவேக வீதிகளுள் குறிப்பாக மத்திய அதிவேக வீதியின் கடவத்தை மீரிகம வீதி பகுதியை நிர்மாணிப்பதற்காக 66,150 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. ஒட்டுமொத்த வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கும் 2026 ஆண்டிற்கு 3,42,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. இலங்கை ரயில்வே திணைக்களத்திற்கு புதிய 5 இன்ஜின் தொகுதிகளை பெற்றுக்கொள்வதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளுக்கு 3,300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ், சாலை மற்றும் வேலை தளங்களுக்கு தேவையான கருவிகள், இயந்திர உபகரணங்கள் மற்றும் உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்காக 790 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. ஹம்பகா, களுத்துறை, அனுராதபுரம், கண்டி, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் குருநாகல் மாவட்டங்களை உள்ளடக்கியதாக சமுதாய நீர்வளங்கள் கருத்திட்டமாக குடிநீர் வழங்கல் கருத்திட்டங்களை மேம்படுத்துவதற்கு 85,700 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு அவதானத்தை கட்டுப்படுத்துவதற்காக கிரான் பாலத்தையும் பொட்டுக்கல் சேனை பாலத்தையும் நிர்மாணிப்பதற்கு 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. ஹேட்டன் நகரில் நிலவும் அதிக போக்குவரத்து நெரிசலுக்கு பொருத்தமான தீர்வுகளை வழங்குவதற்கு 2026 ஆண்டில் அவசியமான நகர திட்டம் தயாரிக்கப்படும். அதேவேளை அங்கு தற்போதுள்ள போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு குறுகிய கால துரித தீர்வை வழங்க 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. யாழ்ப்பாணம், அகலியகுட, மட்டக்களப்பு, ஸ்லாபம், மாத்தறை உள்ளடங்கலாக அடையாளம் காணப்பட்ட 10 நகரங்களில் சாத்திய வளங்களை அடையாளம் காணும் ஆரம்ப பணிக்காக 2,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. எதிர்வரும் ஆண்டில் கொழும்பு துறைமுகத்தின் இயலளவை மேம்படுத்தி தொழிற்பாட்டு வினைத்திறனை மேம்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஊடகவியலாளர்களின் திறன் அபிவிருத்திக்கு அவசியமான உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு உயர்கல்வி புலமை பரிசல்களை வழங்குவதற்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் விளையாட்டரங்குகளை மேம்படுத்துவதற்காக 225 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் கல்முனை விளையாட்டரங்கை நிறைவு செய்வதற்காக 150 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டு கட்டட தொகுதிகளை அபிவிருத்தி செய்வதற்காக 150 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடையே விளையாட்டு கலாச்சாரத்தை மேம்படுத்துவதற்காக 1,800 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. நவீன திறன் தொழில்நுட்பம் மூலம் மின்சார கடத்தல் மற்றும் விநியோக கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். எரிசக்தி, டிஜிட்டல் மற்றும் போக்குவரத்து என்பவற்றுக்காக ஒருங்கிணைந்த பொருளாதார அபிவிருத்தி கட்டமைப்பு நிறுவப்படும். எரிசக்தி நிலைமாற்ற சட்டம் அடுத்த ஆண்டுக்குள் கொண்டுவரப்படும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போர் காரணமாக எந்த ஒரு வீடுமற்ற குடும்பங்களுக்காக 2,500 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள 3,850 மில்லியன் ஒதுக்கீடு 5,000 மில்லியனாக அதிகரிக்கப்படும். இக்குடும்ப அலகுகளுக்காக அடுத்த 3 வருடங்களில் 1,200 குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 1,000 மில்லியனுக்கு மேலதிகமாக 2,000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு. இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களில் தற்போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் 943 வீடுகளின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்வதற்கு 1,305 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. இந்திய அரசாங்கத்தின் ஆதரவுடன் மத்திய, ஊவா, சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் வசிக்கும் மலையக தோட்ட தொழிலாளர் சமூகத்தின் வீட்டு வசதி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 2,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்காக 4,290 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. உள்ளூராட்சி நிறுவனங்களை வலுப்படுத்துதல், உள்ளூராட்சி நிறுவனங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் வருமானம் ஈட்டல் நிகழ்ச்சி திட்டத்திற்கு 2,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. திண்ம கழிவுகளை முறையாக அகற்றுவதற்கும் பராமரிப்பதற்கும் வாகனங்கள் மற்றும் உபகரணங்களை வழங்குவதற்காக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கீழ் திண்ம கழிவு முகாமைத்துவத்தை செயற்படுத்துவதற்காக 900 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. නියාමනය සහ ඒ ක්‍රියාකාරීත්වය පිළිබඳව දන්වන පනත් අපි ලබන අවුරුද්දේ මුල් භාගයේදී පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කරනවා. දැනටමත් සකස් කළ මහජන දාස් විමුක්ති